அஸ்ஸலாம் அலைக்கும் உலக மக்களே, என் சகோதர சகோதரிகளே, தொப்புள்குடி உறவுகளே, சஃபர் விளாக் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. அஸ்ஸலாம் அலைக்கும் என் உலக மக்களே, என் சகோதர சகோதரிகளே, அன்புடன் வரவேற்கிறோம். மிக அருமையான சஃபர் நாங்கள் போய்கொண்டு இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. சூலூர்பேட்டையில் இருந்து கஸ்மூர் தர்காவுக்கு சஃபர் செய்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. மிக அருமையான சஃபர். தீனுக்காக வந்தக்கூடிய வலிமார்களின் துவாக்காக நாங்கள் சஃபர் சென்று கொண்டிருக்கிறோம். வாருங்கள் சகோதரர்களே சகோதரிகளே. अस्सलाम वालेकुम मेरे प्यारे माँ बहनों, हम सफ़र कर रहे हैं इस तरह ट्रेन पे। हम जा रहे हैं सूलूरपेट से कश्मीर को जा रहे हैं। हज़रत कालेशाह मस्तान औलिया के दरबार पर आइए, इंशाअल्लाह इस दरबार पर ज़ियारत करेंगे इंशाअल्लाह आप सब लोग। आइए, वली अल्लाह की करामतें देखेंगे इंशाअल्लाह। ज़िंदे करामतें हैं मस्तान बाबा का, इंशाअल्लाह आइए जाके देखेंगे। जो जो मांगना है आपके दिल से, आपके घर के परेशानियाँ मुसीबतां, घर में जो भी होता है, आपकी गरीबी, आपको जो नहीं होता है, जो भी मांगना है दिल से खुदा को रखकर वली अल्लाह के पास जो भी मांगना है आपके मुरादें, वो तो देने वाला मालिक है। ये वलीमा तो, ये हमारे बाबा तो दुआ कीजिएंगे हमारे लिए इंशाअल्लाह। जो मुरादें करना है जाकर बाबा से मांग लिए, कुछ भी मांगना हो तो इंशाअल्लाह आपकी दुआ इस वलियों की वजह से कबूल हो जाती है। इस बहुत बड़े वलियों हैं. மிக அருமையான வலிமார்கள் இவர்கள். இவர்கிட்ட போய் எது வேண்டுமானாலும் கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்கள் வீட்டில் அனைத்து பிரச்சனை, சைத்தான்கள், சூனியங்கள், கண்டிஷ்டிகள், எந்த பிரச்சனை, நோய் நொடிகள் எது இருந்தாலும் அதை நீக்கக்கூடியவர் தான் காலேஷா மஸ்தான் பாவா. அங்கே போய்கொண்டு நீங்கள் எது வேண்டுமானாலும் கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அது கொடுப்பவன் இறைவன் மட்டுமே தான். அந்த இறைவனுக்கிட்ட போய் நம்மளுக்காக பிரார்த்தனை செய்பவர் தான் இந்த வலி அல்லாக்கள். அவங்க நம்மக்கிட்ட கொன்று வந்து அடை கொடுப்பார் அவர். அதுக்காக மட்டும்தான் வலி அல்லாக்கள் இருக்கிறார்கள். எங்களுக்காக இறைவன் தான் அவர்களுக்கு அனுப்பி வைத்தார்கள். அவருக்கு நாங்கள் என்ன செய்யணுமோ மரியாதையோட அது நாங்கள் செய்து கொண்டு இருப்போம் இன்ஷா அல்லாஹ். வாருங்கள் சகோதர சகோதரிகளே, பாபாவை போய் ஜிக்கிர் செய்யலாம். அவளுக்கு அல்லாஹ்வுக்காட்ட போய் நாங்கள் சுக்ரியா செய்ய வேண்டும் சகோதர சகோதரிகளே. ஏனென்றால் இந்த மாதிரி வலி அல்லாக்கள் வந்து அடைந்தனால தான் நாங்கள் இஸ்லாமியர்களாக நாங்கள் இங்கு நின்று கொண்டிருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. இங்கே ரசூல் அல்லாஹ், சாபிய ரசூல், வலி அல்லாக்கள் இவர்கள் எல்லாம் அவருடைய இதோடு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதர சகோதரிகளே. அவர்கள் துவா இல்லாமல் நாங்கள் இங்கே இல்லை சகோதர சகோதரிகளே. इस वलियों से और साहबियों से और रसूलों से, इनकी दुआओं से हम जी रहे हैं मेरे प्यारे माँ बहनों. इस जगह पे जाके इज़्ज़त करना है, दुआ करना है, अल्लाह से 2 रकात नमाज़ पढ़कर शुक्र करना है मेरे प्यारे माँ बहनों. इस जगह छोटी सी जगह नहीं है. वली अल्लाह जिंदे वली अल्लाह है इस जगह पे. आइए, इधर से जाना तो 9-10 किलोमीटर लगता है. उसके पहले ही 8 से यही है. ये दिख रहा ना, ये 8 से है जाने का. பாருங்கள் சகோதர சகோதரிகளே, இங்கேருந்து 9-10 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கு முன்னாடியே ஆர்ட்ஸ் அமைத்து வச்சிருக்கார்கள். ஹஜரத் மஸ்தான் பாபா
அவருடைய பேரோட இங்கே ஆர்ட்ஸ் இருக்குது. இங்கேருந்து தான் நாங்கள் செல்ல வேண்டும். நான் பஸ்ஸுக்காகவோ ஏதோ ஒரு ஆட்டோ எது கிடைச்சாலும் இன்ஷா அல்லாஹ் இங்கேருந்து கிளம்பலான்னு இருக்கிறோம். எங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பஸ்ஸு கிடைத்து விட்டது. பஸ்ஸில் தான் நாங்கள் சஃபர் செய்தோம். பாருங்கள், இங்கேருந்து நாங்கள் ட்ரெயினில் வந்தோம். அங்கே இறங்கி இது நுழைவாயு வந்துட்டோம். பஸ்ஸிலேருந்து இறங்கிட்டோம். பஸ்ஸிலேருந்து இறங்கி இப்போது தர்பாருக்குள்ளே போகிற வழி நாங்கள் செல்றதுக்கு நின்றுருக்கோம். நம்ம குரூப் எல்லாம் பாருங்கள் சகோதரர்களே, சகோதரிகளே, பாருங்கள். சலாம் செய்து கொள்ளுங்கள். सलाम कह दो सारे लोग. कदम रखना है दरबार पे. आइए, दरबार दिखा रहा हूँ पीछे के गेट से. ये गलिया में सब हाजिरी देने वाले लोग हैं. இங்கே ஹாஜரி கொடுக்க தான் எல்லாரும் இருக்காங்க. இந்த தெரு ஃபுல்லாக ஹாஜரி. உடம்பு சரியாதவர்கள், சூன்யத்து அடிபட்டவர்கள், மன கஷ்டங்கள், சைத்தான்கள் எல்லாரும் இந்த தெரு ஃபுல்லாகவே இருக்கிறார்கள். பின் கேட்டு வழியாக தான் நான் தர்பாரை காட்டப் போகிறேன். பாருங்கள், இது நேற்று கடன் செய்கிறதுக்கு ஆடு கொண்டு போகிறார்கள் மக்கள். பாபாவோட दरबार पिन गेट இது पीछे का गेट है. ये देखिए, इधर से बाबा को ये करने के लिए मानत पूरी हो जाने से बकरी लेके जा रहे हैं लोग. इधर पूरा हाजिरी देने वाले बैठे हुए होते हैं. इधर पे हाजिरी கொடுப்பவர்கள் இங்கே அதிகமாக இருப்பார்கள். இவர்களெல்லாம் ஹாஜரி கொடுப்பவர்கள். கேமரா எடுக்கிறதுனால ஒரு இதுவாக பார்க்குறாங்க, கேட்குறார்கள் என்னது அது அப்படின்னு. சில பேர் சொல்கிறார்கள் தர்பாரை ஃபோட்டோ பிடிக்க வந்திருக்கார்கள் அப்படின்ட்டு சொல்கிறார்கள். வாருங்கள், அவர்கள் எல்லாம் மனநோயாளிகள் இருக்கிறார்கள். அவர்கிட்ட நாங்கள் எதுவும் பேசவும் முடியாது. அல்லாஹ் வலி அல்லாக்கள் கொண்டு வந்து
நம்மளுக்காக நோய் நொடி எது இருந்தாலும் நீக்க விடுபவர் தான் காலிஷா மஸ்தான் பாவா ஹசரத் காலிஷா மஸ்தான் பாவா. எந்த வியாதி நோய் நொடி எது இருந்தாலும், சாத்தான் சூனியம் இப்லீஸ் எது இருந்தாலும், உங்கள் வீட்டில் மன கஷ்டங்கள் பண கஷ்டங்கள் எதுவும் இருந்தாலும் இந்த பாவா கிட்ட வந்து போனால் போதும். இன்ஷா அல்லாஹ் காலிஷா மஸ்தான் பாவா கிட்ட வந்து போய் யாருமே சரித்திரத்தில் எதுவுமே ஆகாது அப்படின்னு இல்லை. இந்த இடத்துக்கு வந்து எல்லாமே கிடைக்க வேண்டிய இடம் என்று சொல்ல போனால் அது காலிஷா மஸ்தான் பாவா தர்பார் தான். ஹசரத் காலிஷா மஸ்தான் பாவா கொடுக்க வேண்டியவர் அவர், கொடுப்பவர் அவர். அல்லாஹ் 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 என்று ஜிக்ர் செய்தே காலத்தை வாழ்ந்தார்கள் சொல்லலாம் அவர்கள். ஷஹீதே ஜிந்தே ஷஹீதே முராதே வலி அல்லாஹ் அவர்கள் காலிஷா மஸ்தான் பாவா. இங்கே எல்லாம் உட்காந்து குரான் எல்லாம் ஓதுவார்கள், விளக்கு வைப்பார்கள். அந்த இடம்தான் இது, பார்த்து கொள்ளுங்கள். அதிகமாக பெண்கள் இந்த இடத்தில் உட்காந்து ஜிக்ர் செய்வார்கள், அதிகமாக விளக்கு வைப்பார்கள், நேற்றுக்கடன் இது பண்ணுவாங்க. இந்த இடத்துல தர்பாரை பாருங்கள், மிக அருமையான தர்பார். தர்பாருடைய மினாரக்கள் பார்த்தாவே போதும், அவ்வளோ சுத்தமான மனசு உள்ளவர் தான் ஹசரத் நம்மளுடைய பாபா காலிஷா மஸ்தான் அவர்கள் இங்கே அடைந்திருக்கிறார்கள். பாருங்கள் சகோதர சகோதரிகளே, வலி அல்லாக்களுடைய மக்பரா பார்த்தவுடன் மன நிம்மதி கிடைக்கிறது. சகோதர சகோதரிகளே, மன நிம்மதி கிடைக்கிறது. யா அல்லாஹ் யா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். अस्सलाम अलैकुम मेरे வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு காலிஷா மஸ்தான் பாவா. வாருங்கள் சகோதரர்களே, நீங்கள் எது வேண்டுமானாலும் கேளுங்கள். आपको जो भी मुरादें करना है मांग लिए. दरबार पर बाबा को दिखा रहा हूँ मैं, बाबा के चौकट पे खड़ रहा हूँ. அவருடைய படிக்கட்டில் நான் நின்றபடி சொல்கிறேன். எதுவும் வேண்டுமானாலும் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் பாபா கிட்டே. எது வேண்டுமானாலும் பாபா கிட்டே உங்களுடைய இது வச்சிருங்கள் சகோதரர்களே. கொடுக்க வேண்டியவர் அல்லாஹ் ஒருவனே. இவர்கள் துவா தான் நம்மளுக்கு செய்வார்கள். சகோதர சகோதரிகளே, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்கள் சகோதரர்களே, பாருங்கள். देखिए मेरे प्यारे बुज़ुर्गों, मेरे दोस्तों, मेरे माँ बहनों, देखिए இங்கே பாருங்கள் சகோதரர்களே. இவர்கள் मुजावरगल, दरगाह मुजावरगल. ये दरगाह के मुजावरों हैं. जो भी दरगाह पे कुछ करना हो तो इनके पास रसीद देते हैं. इनके पास जो भी पहुंचाना है, दरबार पे कुछ देना हो तो इनके पास दीजिए. आप देकर रसीद ले लेना है. நீங்கள் எது வேண்டுமானாலும் பாபாக்காக கொடுக்க வேண்டிய ஏதாவது இது இருக்கலாம், அவர்கிட்ட கொடுத்து ரசீது வாங்கி கொள்ளுங்கள் சகோதரர்களே. அதுக்காக தான் அவர்கள் முசாவர்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஜியாரத் செய்யலாம், நீங்கள் எல்லாமே செய்யலாம். பாருங்கள் சகோதரர்களே, இது லெஃப்ட் கேட்டு வழியாக நாங்கள் வெளியே போகிறோம். इधर दाहिनी तरफ की गेट है. इधर पे इधर से जाते हुए देखेंगे, यहाँ भी एक मकबरा है वली अल्लाह का. ये दुकान होती है. सारे मुसीबतों परेशानियाँ जो भी है घर में बंदिशों करने के लिए
बंदिश करके बाबा के पास से लेके जाके रखिए, हर मुसीबत बला मुसीबत परेशानी सब दूर हो जाएगी. இங்கே எல்லாம் திஷ்டி சூனியம் எது இருந்தாலும் கணிக்கக்கூடிய பொருட்கள் வீட்டுக்கு கொண்டு போய் இங்கே வைத்தால் போதும். தஸ்பி வகைரா எல்லாமே, தாபீஸ் வகைரா எல்லாமே வீட்டுக்கு உண்டான எல்லா பொருள் அந்த கடையில் கிடைக்கும். பாருங்கள் சகோதரர்களே, இங்கே உட்காந்து நிக்கர் செய்கிறாங்க, குரான் படிக்கிறாங்க, இங்கே தேங்காய் ஒடிக்கிறாங்க. அந்த இடத்தில் தான் தேங்காய் நேற்றுக்கடன் செய்கிறது. அந்த இடத்தில் மழை வர காரணத்தால் மக்கள் ரொம்ப கம்மி இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் நான் மிக சிறப்பாக வீடியோ பிடிக்கிறேன். பாருங்கள், இல்லைன்னா அலமோதும் எங்கள் வீடியோ கூட பிடிக்க முடியாது மிச்ச நேரத்தில். சகோதரர்களே, வீடியோ பிடிக்கிறேன்னா நான் வந்த நேரம் நேற்றுக்கடன் பண்ணுறதுக்கு ஆடு கொண்டு போகிறாங்க.
கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தார்கள் அந்த இடத்தில். அதுக்கப்புறமா அவர் படுக்கும்போது அவருடைய என்ன சொல்லுவாங்க கையில் வச்சுட்டு இருந்த கொம்பு அது போய் ஆடு மேய்ச்சிட்டு வந்தது. அதுவாக அந்த கொம்பு போய் ஆடு மேய்ச்சிட்டு கரெக்டாக கொண்டு வந்து எழுப்போம் பாபாவை. பாபா அங்கே படுத்து கொண்டு இருப்பார். அல்லாஹுடைய ஜிக்கிரோடு படுத்து கொண்டு இருப்பார். நம்மள மாதிரி தூங்கிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுனா நல்லா பிரியாணி தூங்குற அல்ல. அந்த காலகட்டத்தில் இந்த காடில் வந்து அடைந்திருக்கிறார்கள். ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருக்கிறார்கள் பாபா. அந்த பர்க்கத்தால் தான் இந்த ஊர் இன்னும் கூட எளிமையாக, ஏன்னா பாபாவுக்கு எளிமையான இதுதான் ரொம்ப பிடிக்கும். அதுக்காக அங்கே இருக்கிற மக்கள் நான் 20 வருடத்துக்கு முன்னாடி பார்த்த ஊர் கிராமம் அதே மாதிரி இப்போ கூட அப்படியே தான் இருக்கிறது. ஏனென்றால் எல்லாரும் சொல்லலாம் வளர்ச்சி அடையவில்லை இந்த ஊர் அப்படின்னு. அப்படி இல்லை, பாபாவுக்கு இப்படி தான் பிடிக்கும். பாபாவுக்கு எல்லாமே டெவலப் சிட்டியெல்லாம் எதுவுமே பிடிக்காது. பாபான்னா இதுதான் அப்படின்னு காட்டுறார். இந்த இடமெல்லாம் பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்தில் பாபா எப்போவுமே இருக்கிறார். அந்த போகுமொழி தான் இது பாபாவோட இடத்துக்கு. இங்கே பாருங்கள், இப்போ கூட விவசாயம் நடந்துட்டு தான் இருக்குது. ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க மக்கள். பாபாவுடைய இது அது அப்படியே சாயல் அந்த இடத்தில் இருக்கிறது. वहाँ पे इस जगह पे जंगल 20 साल के पहले भी जैसा देखा था मैं वैसा ही है आज भी, क्योंकि बाबा को गरीबी शायद बहुत पसंद आएगा. बाबा ही ऐसा ही लाइक करेंगे. फैशन सिटी बनाना सोचेंगे तो कब की बना हो सकते हैं. बाबा को वैसा सब नहीं पसंद है. बाबा जैसे थे वैसे ही बाबा रहने का. उस गांव पे भी ऐसे ही रखे हुए हैं, लेकिन इस गांव के लोगों भी बाबा का साय जैसा बकरी चराते हुए ही लोग इधर पे, बैलन चराते हुए ही लोग इधर पे सब ऐसा ही बाबा जैसे काम करते थे ऐसे ही रहते हैं इंशाअल्लाह. आइए, ऊपर जाने का रास्ता है इधर पे, हम जाके दिखाएंगे. बाबा सोते हुए वक्त, रेस्ट उठाते हुए, जिक्र करते हुए, नमाज पढ़ते हुए जगह सब निशान है. 40 दिन छिल्ला बैठे हुए जगह है ऊपर. மேலே போக வேண்டிய இடத்தில் தான் 40 நாள் சில்லா அமர்ந்த இடம் மேலே இருக்கிறது. அதுக்கப்புறமா அவர் ஜிகிர் செய்து கொண்டே உட்கார்ந்த ஒரு கல் இருக்கிறது. அந்த கல்லில் அவர் ஊஞ்சல் போல் ஆடும் என்று சொல்கிறார்கள் மக்கள். பாபா உட்காந்து அந்த கல்லில் ஜிக்கிர் செய்து கொண்டே இருப்பார். அல்லாஹ் அவர்களை ஊஞ்சலாக ஆட்டுவாரா. அந்த இடம் எல்லாமே இருக்கிறது சகோதரர்களே. அது கேட்கவே மனசு ரொம்ப நிம்மதி கிடைக்கிறது. யா அல்லாஹ், மிக பெரியவன் அல்லாஹ், நீ உனக்காக உன் தீனுக்காக எது வேண்டாமானாலும் செய்யலாம். எங்கள் உயிர் எதுவும் கிடையாது யா இறைவனே. அவ்வளோ பெரிய வலியல்லாக்கள் எல்லாம் இங்கே உனக்காக வாழ்ந்திருக்கிறார்கள். பாருங்கள் யா அல்லாஹ், மிக அருமையான இதுவும் ஒரு தர்பார் என்று எழுதியிருக்கிறது. பாருங்கள், தர்கா என்று சொல்கிறாங்க. போக வழி இது தர்பாருக்கு. நாங்கள் மேலே பாபா சில்லா உக்காந்தார் இல்லையா, அந்த இடத்துக்கு போக வேண்டிய நேரத்தில் லெஃப்ட் சைடு ஒரு தர்பார் இருக்குது. ஏதோ மூடி இருக்குது, பார்த்துங்க, பேர் போட்டிருக்கு. அம்மா போட்டிருக்கு, ஏதோ அம்மா. மஸ்தானி அம்மா தர்பார் அது. ஓகே, இது ஸ்ட்ரெயிட்டாக போகணும் சகோதரர்களே. இது ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு மலை மேலே ஏறணும். மலைனா காலகட்டத்தில் இதெல்லாம் ஆடெல்லாம் வச்சிட்ருக்காங்க பாருங்கள். இப்போ தான் சொன்னேன், இங்கே இருக்கிறவங்க எல்லாம் விவசாயம், ஆடு மாடு எல்லாம் வளர்த்துட்ருக்காங்க. ஏன்னா பாபாவோட சாயம் அங்கே இருக்கும். பாபா எப்படி இருந்தாரோ அந்த சாயம் அப்படியே இருக்குது. நான் அங்கே போயிட்டு அப்படியே தெரிஞ்சுக்கிட்டேன், பாபா இந்த இடத்தில் தான் அதிகமாக செலவழித்த இடம் எதுனா இந்த இடம் தான். கீழே அதிகமாக இருக்க மாட்டார் பாபா தர்பாரில், மேலே தான் பாபா இருக்கிறார். அந்த இடத்துக்கு தான் எனக்கு பாபா அழைச்சிட்டு போயிட்டுருக்கார். இப்போது பாபா தான் எனக்கு அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க.
पातुगन सहोदरगले देखिए मेरे प्यारे माँ बहनों, इधर पे बाबा चिल्ला बैठे हुए थे. சகோதரர்களே, இங்குதான் பாபா 40 நாள் சில்லாவாய் அமர்ந்த இடம். இந்த இடம் நான் காட்டுறேன், வாருங்கள். இவங்கெல்லாம் தர்காவுடைய இதுவாக இருந்தார். அவருடைய மக்பரா இதுக்கள் எல்லாம் முசாவர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுடைய இது மக்பரா இதெல்லாம் பார்த்துக்குங்க. இங்கே தான் பாபா ரவுண்டாக இருக்கு இல்லையா, இந்த மரம் தான் 40 நாள் சில்லா உட்கார்ந்து அமர்ந்த இடம். சகோதர சகோதரிகளே, यहाँ पे चिल्ला बैठे हुए हैं हमारे बाबा मस्तान बाबा ने 40 दिन 40 நாள் அங்கே அமர்ந்த இடம். இவங்கெல்லாம் யார் என்றால், இந்த மசார்கள் எல்லாம் அவர்கள் தர்காவுடைய முசாவர்களின் மசார் என்று சொல்கிறாங்க. பார்த்துக்குங்க, இது எல்லாமே தர்காவுடைய முசாவர்களுடைய மக்பரா. இதெல்லாம் அந்த ஆப்போசிட்டே 40 நாள் பாபா சில்லா உக்காந்தது. இதுக்கு மேலே தான் போனோம். அவர் ஜிக்கிர் செய்து கொண்டு உட்காந்த இடம், தொழுத இடம். அதுக்கப்புறமா அவர் கொஞ்ச நேரம் படுத்துக்கொண்டே இருந்தார். அதுக்கப்புறமா ஒரு குச்சி ஆடு மேய்ச்சிட்டு வந்தது போய். எல்லா இடமே மேலே தாங்க. வாங்க போய் பார்ப்போம் इंशाअल्लाह. आइए इधर सो वह रेस्ट उठाते हुए थे बाबा इस पत्थर पे ऊपर जिक्र करते हुए बैठे हुए थे. इस पत्थर को सांप आया था, वो सांप को पत्थर बना हुए थे. இந்த கல்லு தாங்க, பச்சை கலர் கல் மேலே தான் பாபா அமர்ந்திருந்தார்கள் ஜிகிர் செய்து கொண்டே. அது கீழே ஒரு பாம்பு வந்தது. அந்த பாம்பை கல்லாக்கினார். அந்த பச்சை கல்லுக்கு கீழே அந்த ஒரு கல் இருக்கிறது. இப்போ நாங்கள் எங்கே போய் கொண்டு இருக்கிறோம்னா, பாபா அதிகமாக தொழுத இடம், ஜிக்கிர் செய்த இடம் அங்கே. அந்த மேலே மலை மேலே தான் அங்கே உட்காந்து தான் பாபா அதிகமாக ஆடு மேய்ச்சிட்டு அப்படியே இந்த இடம்லாம் காலட்டம் வைக்காத இடமே இல்லை. இந்த இடமெல்லாம் பாபா எல்லாம் சுத்தன இடம்தான். இதெல்லாம் ஆடு மேய்ச்சிட்டு இந்த இடத்தில் தான் பாபா இருக்கிறார்கள். அதிகமாக நல்லா தெரிஞ்சவங்க இந்த இடத்துக்கு தான் போவாங்க. ஏன்னா பாபா இங்கே தான் இருக்கிறாருன்னு யாருக்கும் தெரியல. எனக்கு தெரியும் பாபா இங்கே தான் இருப்பார். இதெல்லாம் பாருங்கள், எழுதி இருக்கு ஏதோ. இங்கெல்லாம் பாபா வந்து உட்கார்ந்த இடம், அவருடைய ஆடு மேய்ச்ச காலோட இடம் எல்லாமே இருக்குது. பாபா கால் வச்ச இடம். அதுக்கப்புறமா அவர் ஜிக்கே செய்து கொண்டே அந்த கல் வச்சது மலை மேலே, அந்த இடமெல்லாம் இருக்கிறது. மக்கள் சொல்கிறாங்க, அது எல்லாமே நான் பார்த்தேன். நீங்கள் போய் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப ரொம்ப मन निम्मति अड़ेंगे. मेरे प्यारे माँ बहनों, इस जगह बकरियाँ चराते हुए जिक्र करते हुए बैठे थे हमारे मस्तान बाबा ने, हज़रत मस्तान बाबा काले शाह औलिया. यहाँ पे बैठकर जिक्र करते हुए रहेंगे. उनकी हाथ की लकड़ी तो जाके बकरी चराते हुए आएगी. इधर नमाज पढ़ते जिक्र करते हुए रहते थे बाबा. उस जगह पे हम जाते हैं. इधर सो बकरी चराते हुए फिरत हुई थी बाबा की. इस हर मिट्टी पे उनका ख़दम हो सकता. हमें इस जगह पे बहुत ज़िक्रों से जाना है, ज़िक्र करते हुए जाना है. बेहतरीन से बेहतरीन जगह है ये. अल्लाह वलियाँ की जगह है ये. अल्लाह वली ने इधर पे बहुत टाइम इन्वेस्ट करते थे. इधर पे ही रहते थे. அதிகமாக டைம் செலவு பண்ண இடம் எது என்றால் நம்மளுடைய பாபா இந்த இடத்தில் தான் ஜிக்கிரு நமாஸு செய்த இடம். ஆடு மேய்ச்சி கொண்டே இந்த இடத்தில் தான் பாபா போகாத இந்த இடமே இல்லை. எல்லா இடத்தில் பாபா சுற்றி இருப்பார் ஆடு மேய்ச்சிட்டு. அந்த இடம் தான் அங்கே கொடி தெரியுது பாருங்கள், அங்கே தான்
இருக்க வேண்டும். இந்த இடத்தில் வந்து ஜிக்கிரோடு சுற்றணும் இந்த இடத்தில் எல்லாமே. ஏன்னா பாபா சுற்றாத இடம் இல்லைங்க. நான் ஃபுல்லாகவே சுற்றிட்டேன். நான் நடந்தே கேமரா ஃபுல்லாக எடுத்துகிட்டு எங்கே பாபா சுற்றி இருப்பாருன்னு. பாபா தான் அழைச்சிட்டு போகிறார். எனக்கு என் கூட யாருமே இல்லை. இப்போ நான் ஒண்டியாக தான் வீடியோ. என் கூட வந்தவர் கூட அங்கே உக்காண்டார், நடக்க முடியலன்னு. நான் தான் வீடியோ பிடிச்சிட்டு நானே கிளம்பிகிட்ருக்கேன். ஏன்னா எல்லா இடமும் நான் வீடியோ காட்டுட்ருக்கேன். சொல்ல முடியாது, பாபா தான் என்னை கூப்பிட்டுட்டு போகிறாரு இருக்கலாம். ஏன்னா இந்த இடம்லாம் எங்கேன்னு எனக்கு தெரியாது. அந்த இடத்தில் போனதுக்கு எனக்கு நானே கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்ணில் தண்ணி வந்துட்டுருக்கு. பாபா இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பாபா ஆடு மேய்ச்சிட்டு எப்படி அந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருப்பார் என்று நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். யா அல்லாஹ், கொஞ்சம் வெயிலும் கொஞ்சம் மழையும் கொஞ்சம் காற்றும் அதே தாங்காதே இந்த உலக மக்கள் அந்த காலகட்டத்தில் எப்படி வாழ்ந்திருப்பார்கள் இந்த வலி அல்லாக்கள். யா அல்லாஹ், நீ மிகப்பெரியவன். யா அல்லாஹ், நீ மிகப்பெரியவன் என்று நான் நினைத்து வந்தேன். யா அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த இடத்தில்தான் பாபா ஜிக்கிர் தஸ்பீஹ் ஓதி கொண்டு உக்கார்ந்தார் என்று சொல்கிறார்கள். யா மஸ்தான் அவுலியா பாபா, இங்கிலீஷில் யா மஸ்தான் என்று எழுதியிருக்கிறார். அங்கே பச்சை கலர் ஒரு கல் இருக்குது, பெட்டு மாதிரி. அந்த கல்லில் போய் யாரும் அமரவே கூடாது என்று சொல்கிறாங்க. நான் போயிட்டு வந்துட்டு பிறகு தான் சொல்கிறாங்க அந்த கல்லில் காலம் வைக்கக்கூடாதா. அந்த கல் ரொம்ப முக்கியமான கல்லா. அதுக்காக தான் அங்கே நிஷான் வைத்திருக்கிறார்கள். वहाँ पे वो जगह जाने में बाबा बैठकर जिक्र करते हुए बैठे हुए जगह है. उधर जाने का टाइम पाँव यूँ कुछ ना मत लगाना. वो पत्थर है ना, हरिया वाला पत्थर पे, क्योंकि उधर पे बैठे हुए बाबा जिक्र करते हुए थे. वही निशान लगा हुआ है इधर पे. इधर सब जाके पाँव नहीं रखना है, पैर नहीं रखना है इधर पे, क्योंकि ये पत्थर है ना, हरिया वाला पत्थर. இந்த கல்லு தான் ஜிகிர் செய்தார் பாபா உட்காந்து. இங்கே யாருமே போய் காலுகிலே வைக்க வேண்டாம் சகோதரர்களே. ரொம்ப சுத்தமான இடம் பாபா சகோதரர்களே. அது நாங்கள் பார்த்து போக வேண்டும் இடம் இது எல்லாம் சகோதரிகளே. ஏனென்றால் பாபாவுடைய நிஷான் வைத்திருக்கிறார்கள். நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாபா போனதில்லை உலக விட்டு. பாபா இன்னும் இங்கே தான் இருக்கிறார்கள், நம்மளுக்கு பாதுகாத்து கொண்டே. பாபா ஜிக்கிர் செய்கிற இடம் இது. நான் எது தப்பு செய்திருந்தாலும் மன்னித்து விடு பாபா. யா ரஹ்மானே, யா ரஹ்மானே. அவர் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், தொழுதுட்டு இருந்திருக்கலாம், ஜிக்கிர் செய்து கொண்டு இருந்திருக்கலாம். நான் அவங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் செய்திருந்தால் என் இறைவன் என்னை மன்னித்து விடு யா இறைவா. பாருங்கள் சகோதரர்களே, நான் ஒண்டியாக தான் இந்த இடத்திற்கு போனேன். அங்கே யாரும் இல்லை. நான் வந்த நேரம் இல்லைனா எப்போவுமே கூட்டமாக இருக்க வேண்டிய இடம் இது எல்லாம். நான் அஸ்ஸலாமு அலைக்கும். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين.
إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين